அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப கடன் நம்ம வாங்குறோமா இல்லையா? கடன் வாங்கியவர்கள் கடனை திருப்ப செலுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோட செயல்படுங்க. பின்னால பாத்துக்கலாம்னு சொல்லி தள்ளி போடாதீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வசதி இருந்து உடல் உழைத்து அந்த கடனை வந்து நிறைவேற்றக்கூடிய வசதி இருந்தா அவர் நிறைவேற்ற வேண்டும். அது தள்ளி போட்டாருன்னு சொன்னா அது அநியாயமாகும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கடனை தள்ளி போட்டோம்னா அது அநியாயம், அநீதின்னு சொல்றாங்க. எனவே வந்து கடனை தள்ளி போடக்கூடாது. வசதி வாய்ப்பு இருந்தா, உடல் ஆரோக்கியம் இருந்தா, உழைத்து நம்மால செலுத்த முடியும் என்றால் உழைத்து செலுத்தணும். அதை தள்ளி போடுறது அநியாயம் என்று சொல்றாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, சஹீஹ் புகாரி ஹதீஸ் வந்திருக்கிறது. உங்களை சிறந்தவர் யார் தெரியுமா? தான் பெற்ற கடனை உரிய முறையில் யார் நிறைவேற்றுவாரோ அவர்தான் சிறந்தவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப கடன் வாங்கிட்டுன்னு சொன்னா அசால்ட்டா இருக்கக்கூடாது, தள்ளி போடக்கூடாது. அப்ப என்ன ஆகும்? கடன் சுமை அதிகமாகும், கடன் அதிகமாகும், வட்டி அதிகமாகும். அப்ப உடனே என்ன பண்ணுங்க? முடிந்த வரைக்கும் நிறைவேற்ற பாருங்கள். அப்படி யார் முறையாக கடனை நிறைவேற்றுவாரோ அவர் தான் சிறந்தவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாம கடன் பெறுவதை விட்டும் முடிந்த வரைக்கும் தவிந்து கொள்ளணும். அப்படி கடன் பெற்றோம்னு சொன்னா முறையாக நம்ம என்ன செய்யணும்? கடனை சீக்கிரமாக நிறைவேற்றுவதற்கு முன் வர வேண்டிய. இல்லைன்னு சொன்னா தலைக்கு மேல ஏறி கடனுக்கு மேல் கடனாகி அதிகமான பாரமாகி இது போன்ற தற்கொலை முடிவுக்கு நம்மை தள்ளிவிடும். எனவே வந்து பாருங்க, நாம முறையாக என்ன செய்யணும்? கடன் வாங்கி நிறைவேற்றணும். ரசூலுல்லாஹ் எந்த சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, யுஃபரலி ஷஹீத் குல்லதம் இல்ல தைன், ஒரு உயிர் தியாகிக்கு மார்க்கத்திற்காக மக்களுக்காக மக்களை பாதுகாப்பதற்காக யுத்தம் செய்த அந்த உயிர் தியாகியுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். ஆனா இல்லத்தைன், கடனை தவிரன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு கடன் வந்து மனிதர்களை பழிவாங்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு சொல்றாங்க, கடன் வாங்காதீங்க. நீங்க மார்க்கத்திற்காக மக்களை பாதுகாப்பதற்காக யுத்தம் செய்து அறப்போர் செய்து நீங்க உயிர் தியாகம் செய்தால் கூட அல்லாஹ் இந்த கடனை சுமையை மன்னிக்க மாட்டான் என்று சொல்றாங்க. அப்ப வந்து எனவே கடன் விஷயத்துல எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நம்ம இதையெல்லாம் கவனிச்சு நம்ம என்ன செய்யணும்? இரு தரப்பிலும் நம்ம கவனிச்சு செயல்பட்டா மட்டும்தான் இது மாதிரியான உயிரிழப்பை விட்டு நாம் தடுக்க முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடன் பெறுவதை விட்டும் அதிக லாபம் பார்ப்பதற்காக சுகபோக வாழ்க்கைக்காக ஆடம்பர வாழ்க்கைக்காக கடன் பெற்று அனுபவமில்லாத வேலை செய்து தேவையில்லாம மாட்டிக்கொண்டு கடைசியில் தற்கொலை வரைக்கும் போவதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதே போல இஸ்லாமிய சமுதாய மக்கள், செல்வந்தர்கள், ஜமாத்தார்கள், இயக்கவாதிகள் எல்லாரும் என்ன செய்யுங்க? இது மாதிரி கடன் பட்டவங்களை தீர விசாரித்து அவங்களுக்கு முடியுமான உதவி செய்யுங்க. இப்படி எல்லாம் நம்ம சேர்ந்து செஞ்சா மட்டும்தான் இது மாதிரியான இழப்பை நாம் தவிர்க்க முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய நல்ல மக்களாக மாறுவதற்கு அருள் செய்வானாக.